வணக்க மக்களே. இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம மத்திய பிரதேசம் ரத்தலம் தாண்டி இருக்கிறோம். இப்போ டைம் ஒரு 8:30 மணி ஆகிடுச்சு, 8:30-9 மணி ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தாபாவில் தொட்டி கட்டிகிட்டு இருந்தாங்க, நல்லா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அப்படியே நம்ம காலையிலே பாத்திரம்லாம் விளக்கிட்டோம்னா சமைச்சிடலாம். இப்போ தான் எழுந்திரிச்சேன் நானும் ஒரு 8 மணிக்கு. அப்படியே பார்த்துட்டே தான் வந்தோம், எதனா தண்ணி இருக்குமா எங்கேயாவது கிடைக்குமா பாத்திரம் கழுவுறதுக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல, க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைக்கிறதுக்கான வேலையை ரெடி பண்ண வேண்டியது தான். நம்ம நிமோச் பார்டர் ராஜஸ்தான் என்ட்ரி ஆகிட்டோம். டோல்கேட்டை தாண்டி முன்னாடி பார்டரு. சித்தோடு வந்து RTO 700 ரூபா காசு வாங்கிட்டான். அப்படியே நம்ம ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு கிளம்புறோம். 700 ரூபா அதிகமாக, என்ன பண்ணுறது, கொடுத்துட்டு வந்தோம். ஆப்போசிட்டில் எப்படா அது? ஆப்போசிட்டில் வந்து பாப்பா அங்கே வர இந்த வழியாக வந்துருக்குறோம். ஃபுல்லாக மழை பிடிச்சிக்கிச்சுடா, பெரிய பெரிய துளி. நம்ம பில்வாரா தாண்டி போயிட்டுருக்கோம். பில்வாரா கிட்ட பயங்கரமான மழை, பெருசாக உழுது துளி. பாருங்க, மேகம்லாம் ஓப்பனாக தான் இருக்குது, இருந்தாலும் மழை பெய்யுது, விட்டு விட்டு பெய்யுது. அதோட ஆலாங்கட்டி மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. பாருங்க, உருளுது. ஒரு 2 கட்டி எடுத்தோடா இறங்கி போயிட்டு. ஏன்னா பில்வாராவில் ஃபுல்லாக ஆலங்கட்டி மழை பயங்கரமாக உழுது, பெருசாகவே. பாருங்க, மாப்பிள்ளை வெளியே கை நீட்டிட்டு வந்துட்டே இருக்கான், எதாவது கையில் விழுமான்னு. முன்ன ஸ்டார்டிங்கில் பெருசாக விழுந்துச்சு, இப்போ கம்மியாயிடுச்சு. நல்லா பொத்துன்னு ஆள் நின்று இந்த ஆளுங்க தலைமையிலே விழுந்துருச்சு, எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க. பயங்கரமான ஆலங்கட்டி மழைங்க, பெருசா விழுதுடா மாப்பிள்ள. வண்டிக்குள்ள எவ்வளவு வந்து விடுது. ஃபுல்லா விடுதுங்க வண்டிக்குள்ள. ஜெய்ப்பூர் வந்துட்டாங்க. ஜெய்ப்பூருக்குன்னு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கு முன்னாடி பாயிண்ட், இறக்குற பாயிண்ட்டு. நம்ம டெல்லி போகக்கூடிய ரோடு, ரிங் ரோடு, நம்ம ஜெய்ப்பூருக்கு முன்னாடியே கட் ஆகுறது எக்ஸ்பிரஸ்ஸு. நம்ம நேராக ஜெய்ப்பூருக்குள்ளே போகிற மாதிரி நேராகவே போகணும், பழைய ரோட்டில் போகணும். இங்கே அவங்க சொன்ன இடத்துக்கு வந்தாச்சுங்க. லொக்கேஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே காட்டா இருக்கும் அந்த இடமிஷனுக்கு காண்டான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், இதுதான் இந்த வேமெண்ட் வே பிரிட்ஜு. வந்து நம்ம அப்படியே ஓரம் போட்டு நிப்பாட்டி இருக்கிறோம். அப்படியே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அமாலியை கூட்டிகிட்டு வந்தோம். இந்த அமாலி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே அங்கே அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் வண்டியிலே ஏறுறாங்க. நம்மக்கிட்ட அமௌண்ட்டு வாங்கின அமாலி ஒருத்தன், அவன் வந்து வேற ஆளை மாற்றி விட்டான். கொண்டு வந்து நம்மளை இங்கே விட்டுட்டு அங்கே நிற்கிறான் பாருங்கள், சிகப்பு கலர் ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டுன்னு, அவர் தான் அமாலி.
இங்கே வந்ததுக்கப்புறமா டீ காசு கேட்குறாரு. மொத்தமாக முழுசாக வாங்கிக்கிட்டு தான் நம்மளை அனுப்புகிறாங்க. 650 ரூபா. இங்கே வந்துட்டு டீ காசு கேட்டாங்க. நீ அங்கேயே போய் உன்னை யார் அனுப்பிச்சி விட்டாங்களோ அங்கேயே போய் நீ வாங்கிக்கோ, என்கிட்ட காசு இல்லை. மொத்தமாக நீ வாங்கிட்டு தான் வண்டியிலே ஏறுறீங்க. அப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் அமௌண்ட்டு தரணும்? மொத்தமாக அங்கே கொடுத்தாச்சு, நீ அவர்கிட்டே வாங்கிக்கோ, நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டானா. நான் ஒரே இப்போ பார்ட்டிக்கு ஃபோன் அடிச்சுட்டேன். ஃபோன் அடிச்சதுமே வெயிட் பண்ணுங்க அப்படியே சைடில் போட்டேன்னா அங்கே இடமே இல்லை. ஆப்போசிட் ராங்கில் தான் போட்டு ரைட் சைடில். ஆனால் எடுக்க சொன்னால் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு வழியிலேயே நம்ம முன்னாடி டீ ரோடு எல்லாமே நிறைய வண்டிங்க நிற்கிது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்துக்கு வரான்னு தெரியல. இப்போ மணி 8 மணி ஆகிடுச்சு. இப்போது காலையில் பார்க்கலாம். நிறைய போட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்க. முன்னாடி 2 வீலரில் மில்லு இறக்குற ஆள் கூட்டிகிட்டு போகிறாரு. கல்லும் மண்ணும் எல்லாம் இருக்குதுங்க. ஃபுல்லாக இங்கே மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. போட்டுட்டு போகிறாரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா. தார்பை முழுசாக அவுத்து முடிஞ்சு ஒத்த முடி போட்டுருந்தாங்க. கலர் வரலையும் நரம்பு கலந்துச்சு எங்களுக்கு. முழுசாக இறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அங்கே ஆமாம், இங்கே குமிஞ்சிக்கினே செய்யணும். அங்கே ஒரு புறா குட்டி ஒன்று இருக்குது. அங்கே 2 புறா முட்டை இருக்குது. நரம்பு கழட்டிடுவாங்க புறா மேலே கை வச்சோம்னா. இங்கே அது வேறு விஷயம். நம்ம ஊர் இல்லை, ராஜஸ்தான். அதாவது புறா வந்து தெய்வம் மாதிரி இவங்க வளர்த்துறது. புறா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பறவை ஐட்டம் இருந்தாலே நம்ம ஊரில் புறா கறிக்கடையில் பார்க்கலாம். இங்கே வந்து எல்லாம் பார்க்க முடியாது. அங்கே பாருங்கள், சின்ன குட்டி புறா. அது தாய் புறா இப்போ தான் எழுந்து ஓடிச்சு. கீழே அப்படியே 2 முட்டைங்க இருக்குது. பாருங்க ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம புறா மேலே ஆசைப்படுறதை விட்டுட்டு நம்ம சோத்துக்கு ஒரு வழியை பண்ணுவோம். கீழே போயிட்டு லோடு இறக்கி முடிஞ்சது. லோடு இறக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காகவே இறக்கி முடிச்சுட்டாங்க. நம்ம எம்டி போடணும். எம்டி போட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாடகை வாங்கணும். வாடகை வந்து இங்கே தான் வாங்குறது. 1 ரூபா அட்வான்ஸ் கிடையாது. எம்டி போடுறதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம எம்டி போட்டோன்ட்டா உடனே வாடகை கேட்போம் பார்த்தீங்களா. அந்த வாடகையிலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. 1 ரூபா கூட அட்வான்ஸ் வாங்கலை. அதே மாதிரி இது நீங்கள் எடை போட்டு வந்தாலுமே அவர் செக்காக தான் தருவா அப்படிங்களாமா. அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட்டில் தான் போடுவாருங்களாமா. அக்கௌண்ட்டில் போட்டாலும் இன்றைக்கி போட மாட்டாருங்களாமா. நாளை மறுநாள் தான் போடுவாருங்களாமா. லோடு ஏற்றிட்டு வந்துட்டு என்னென்ன அவதிப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். 1 ரூபா கூட அட்வான்ஸ் இல்லை. எனக்கு அமௌண்ட் வேணும், என்கிட்ட பைசா இல்லை, டீசலுக்கு காசு இல்லை, அடுத்த லோடுக்கு எனக்கு அட்வான்ஸுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் இந்த மாதிரி பதில் சொல்கிறாரு. நம்ம லாரிக்காரன் நிலைமையை பாருங்கள். லோடு இறக்கிட்டு இப்போ நம்ம கிஷான்காடை பார்த்து போயிட்டுருக்கோம் ஆஃபீஸுக்கு. இங்கே ஜெய்ப்பூரில் லோடு கேட்டோம். ஜெய்ப்பூரில் எந்த லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. கிஷான்காடு போயிட்டு அங்கத்துலேருந்து கர்நாடகா சைடு லோடு ஏற்றுறதா, அப்படி இல்லைன்னா மோர்பி போயிட்டு டைல்ஸ் ஏற்றலாமா, 2 ஐடியாவில் போயிட்டுருக்கேன். வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலாம். போயிட்டு அங்கே என்ன ஐடியா தோணுதோ அதை நம்ம செய்வோம். அவன் பாருங்கள், தண்ணி குடிக்கிற டப்பா. ஒன்றும் புரியல எனக்கு. இதெல்லாம் தண்ணி குடிக்கிற டப்பாவானா பாருங்க. உண்மையாலுமே ரொம்ப மோசங்க இதெல்லாம்.